இந்திய திபெத்திய எல்லை போலீசாரின் டிஜிபி விக்ரம் ஸ்ரீவத்சவா மாவோயிஸ்டுகள் நடமாடும் பகுதிகளில் 4 பட்டாலியன் படையினர் பாதுகாப்பு மற்றும் பதிலடி நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான தாக்குதலில் இந்திய திபெத்திய எல்லை படையினர் சேர்க்கப்பட்டு இருப்பது இதுவே முதல் முறை. हमारी 4 बटालियंस आईटीबीपी की पहली बार एंटी नक्सल ऑपरेशन में जाएंगी. ये ऑपरेशन हम प्लेन एरियाज में जो करेंगे, हमारे लोग, हमारे जवान, आप सब लोग को बहुत उच्च श्रेणी का प्रशिक्षण मिला है. இதற்கிடையே இந்திய சீன எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள இந்திய திபெத்திய எல்லை போலீசார் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் உள்ளனர் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையில் எந்த பதட்டமும் இல்லை என்றும் ஸ்ரீவத்சவா கூறியுள்ளார். We have no problem and we don't feel any kind of tanav there on the border. Our boys are happy, they are doing their duties well. Nobody is stopping us from doing our duties. I have been there to all these places. இந்தியாவின் அருணாச்சல பிரதேசத்தின் ஒரு பகுதியை சீனா உரிமை கொண்டாடுவதும், காஷ்மீர் பற்றி மாறுபட்ட கருத்துக்கள் தெரிவித்ததும் இரு நாடுகள் இடையே மோதலை ஏற்படுத்தி உள்ளதாக சர்வதேச அரசியல் பார்வையாளர்களால் கருதப்படுகிறது.